இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. வணக்கம். புதுவையில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது என்று காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கண்டன பேரணி ஆர்ப்பாட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் மாநில காங்கிரஸ் தலைவர் A.V. சுப்பிரமணியன் தலைமையில் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் முன்னிலையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் பெத்தபெருமாள், வட்டார காங்கிரஸ் தலைவர் A.K.D. ஆறுமுகம், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்ற கண்டன பேரணி நடைபெற்றது. பேரணியின் நிறைவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், முதல்வர் ரங்கசாமி பொறுப்பேற்றவுடன் 4000 அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்தார். ஊதியம் சரிவர வழங்கப்படாததால் ஊழியர் தற்கொலை, சட்டம் ஒழுங்கு பாதிப்பு என்று புதுவையே அமைதி இழந்துள்ளது. வேலை இழந்த 4000 பேருக்கு வேலை வழங்காவிட்டால் வரும் சட்டசபை கூட்டத்தொடரில் காங்கிரஸ் போராட்டம் நடத்தும். மேலும் தானே புயலால் புதுவை மக்கள் சந்திக்காத பிரச்சினைகள் இல்லை. பிரதமரிடம் பாதிப்பு குறித்து பேசி 125 கோடி மத்திய அரசு நிவாரணமாக வழங்கியுள்ளது. ஆனால் இதுவரை விவசாயிகள், மீனவர்கள், வீடுகளை இழந்தவர்கள் என யாருக்கும் நிவாரணம் வழங்கப்படவில்லை. கடந்த 5 நாட்களில் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடந்து புதுவையில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது என்று குற்றம் சாட்டியுள்ளார். நான் சொன்னேன், இந்த 4000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக, வேலை மறுபடியும் கொடுக்கறதுக்காக வைத்திலிங்கம் அவர்களும், காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர்களும், நமச்சிவாய் அவர்களும், தேனி ஜெயக்குமார் அவர்களும், திருமுருகன் அவர்களும், லட்சுமி நாராயணன் அவர்களுக்கும், ரங்கசாமி அவர்கள் மற்ற எல்லாரும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி வேலை வாய்ப்பு கொடுக்க சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டாங்க. எழுந்து சொன்னாரு, 4000 பேருக்கும் கண்டிப்பாக நான் வேலை கொடுப்பேன், உடனே கொடுக்கிறேன்னு சொன்னாரு. என்ன ஆச்சு? சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு? காத்துல பறக்குது. அது மட்டும் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் கட்சி தலைமை சொன்னாலும் சொல்லலனாலும் புதுவை மாநில மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது அந்த பதவி எனக்கு முக்கியம் கிடையாது. மத்திய மந்திரி பதவி எனக்கு முக்கியம் கிடையாது. மத்திய மந்திரி பதவி வரும் போவோம். எனக்கு நிலையா இருக்கிறது காங்கிரஸ் தொண்டன் பதவி தான். இதுல ஒட்டுமொத்தமா இந்த அரசு மக்கள் விரோத அரசு, புதுவை மாநில மக்களுக்கு துரோகம் செய்கின்ற அரசு. இந்த அரசு, இந்த சட்டம் ஒழுங்கு புதுவை மாநிலத்தில் இந்த ஆட்சியில் கெட்டுவிட்டது. இதற்காக தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு உள்துறை அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்களை நான் கேட்டுக்கொள்வேன். பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை கேட்டுக்கொள்வேன். வேலை கொடுக்காமல் ரங்கசாமி அரசு மெத்தனமாக இருப்பதை கண்டித்து புதுவை மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராடும் என்பதை உங்களுக்கு இந்த தருணத்தை கூறிக்கொள்கிறேன். நல்ல ஆலோசனைகளை வழங்கினால் ஏற்றுக்கொள்வோம். அதனை விடுத்து காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசு மீது குறை சொல்லக்கூடாது என்று NR காங்கிரஸ் 2ஆம் ஆண்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் 2ஆம் ஆண்டு விழா கட்சி தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட காந்தி, காமராஜர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய முதல்வர் ரங்கசாமி பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். விழாவில் அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அசோகானந்த், தமிழ்ச்செல்வன், வைத்தியநாதன், கார்த்திகேயன், கல்யாணசுந்தரம், TPR செல்வம், பொதுச் செயலாளர் பாலன், கட்சி பிரமுகர்கள் ஜெயபால், ஆனந்த பாஸ்கரன், நடராஜன், பாண்டியன், அனிபால் நேரு, பக்தவச்சலம், செழியன், ஞானசேகரன், லூயி கண்ணையா உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
அதனைத் தொடர்ந்து என்டி மஹாலில் துணைத் தலைவர் கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், மக்களின் எண்ணப்படியே என்ஆர் காங்கிரஸ் துவக்கப்பட்டு 2 மாதத்தில் மக்கள் ஆதரவால் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததென்றும், எங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவதாகவும், குடிசைகளே இல்லாத புதுவையை உருவாக்குவதுதான் எமது எண்ணம் என்ற அவர், விரைவில் ரேஷன் கடைகளில் தரமான அரிசி வழங்கப்படும். கடந்த 3 ஆண்டுகளில் ஏற்பட்ட கடனை அடைக்க வருவாயை உயர்த்தினால்தான் கடன் கொடுக்க முடியும் என்று மத்திய அரசு கூறியதால் சில வரிகளை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மேலும் புதுவை மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மற்றும் பாசிக் நிறுவனத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் உயர்நீதிமன்ற ஆணைப்படி முதல்வராக வைத்திலிங்கம் இருந்தபோது 1037 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். அதற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் என்ற அவர், தொடர்ந்து தானே புயலால் பாதிப்பு ஏற்பட்டதால் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2000 மீனவர்களுக்கு 3000 மண்ணெண்ணெய் அரிசி கொடுத்துள்ளோம். மேலும் மத்திய அரசு அறிவித்த 125 கோடியில் 50 கோடி மட்டுமே வந்துள்ளது என்றும், திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SP சிவக்குமார் குப்பை வாரும் திட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களை ஈடுபடுத்தலாம் என நல்ல ஆலோசனை கூறியுள்ளார். அதுபோல் நல்ல ஆலோசனை வழங்கினால் ஏற்றுக்கொள்வோம். அதை விட்டு காழ்ப்புணர்ச்சி காரணமாக குறை சொல்லக்கூடாது. இன்னும் 2-3 நாட்களில் அறிவித்த நிவாரணங்கள் வழங்கப்படும் என்று கூறினார். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற வ. சுப்பையாவின் பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் சபாபதி தலைமையில் அமைச்சர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நெல்லித்தோப்பு மறைமலை அடிகள் சாலை சந்திப்பில் உள்ள வ. சுப்பையா சிலை சதுக்கத்தில் வ. சுப்பையாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு சுப்பையாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், கார்த்திகேயன் உள்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் செல்வராஜ் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை இந்திராநகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் திரு ஏகேடி ஆறுமுகத்தின் பிறந்தநாள் விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுவை இந்திராநகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளரும் கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவருமான ஏகேடி ஆறுமுகம் இன்று தனது பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடினார். இதனை முன்னிட்டு தனது தாயார் மங்கலட்சுமி அம்மாள் காலில் விழுந்து ஆசி பெற்ற அவர் தொடர்ந்து தந்தை வைத்திலிங்க கவுண்டர் படத்திற்கு மாலை அணிவித்து வணங்கினார். பின்னர் தனது குடும்பத்தாருடன் மணக்குள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். அதன் பிறகு பூத்துறை கிராமத்தில் உள்ள மனநல காப்பகத்தில் காலை உணவு வழங்கிய அவர் தர்மாபுரி ஆசியா கல்யாண மண்டபத்தில் தனது பிறந்தநாள் விழாவினை கேக் வெட்டி கொண்டாடினார். விழாவில் பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டிக்கு பரிசுகளும் ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரமும் வழங்கினார். விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயமூர்த்தி, ஏழுமலை, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர், ஆல்பா மெட்ரிக் பள்ளி பாஷிங்கம் உள்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்று சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். அவர்களுக்கு ஏகேடி ஆறுமுகம் கேக் ஊட்டியும் இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக பிறந்த நாளை கொண்டாடினார். தொடர்ந்து 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவினை முன்னிட்டு ரமேஷ் நடராஜன் தலைமையில் 10,000 பேருக்கு லட்டும், இது தவிர பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் சார்பில் அன்னதானமும் இனிப்பும் வழங்கப்பட்டது மற்றும் இசை கச்சேரி நடைபெற்றது. புதுவைக்கு மத்திய அரசு வழங்கிய புயல் நிவாரணம் எங்கே என்று முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கண்டன பேரணியில் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுவையில் காங்கிரஸ் சார்பில் அரசை எதிர்த்து நடைபெற்ற கண்டன பேரணியின் முடிவில் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் பேசுகையில், முதல்வர் சட்டசபையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000 பேருக்கு வேலை வழங்கப்படும் என்று கூறினார். ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை.
மேலும் தானே புயலால் பாதிக்கப்பட்ட புதுவைக்கு மத்திய அரசு 125 கோடி வழங்கிய நிவாரணம் எங்கே போனது என்றும், புதுவையில் தற்பொழுது வாட் வரி உயர்த்தப்பட்டுள்ளதால் மக்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கும் வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. மேலும் மளிகை பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. பெட்ரோல் பங்குகள் போன்ற பெரிய நிறுவனங்கள் வைத்திருக்கும் வரி பாக்கியை வசூலிக்காமல் ஏழை எளிய மக்களிடம் வரி வசூல் செய்வது சரியல்ல என்று பேசினார். அண்ணா என்ன என்னாச்சு என்னாச்சு நாங்களா தான் கேட்கிறோம். என்ன ஆச்சு? 125 என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அந்த காசை காணோம். ஆனா அவர் வச்ச ஆளுக்கு மட்டும் சம்பளம், மற்றவங்க எல்லாம் இல்ல. எல்லாரும் எல்லாரும் நினைச்சாங்க உடம்பு நெய்யறதுக்கு ஏஎட்டில கொடுக்க போறான்ட்டு. நானும் நினைச்சேன் ஏஎட்டில நெய்ஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரே அவங்க விட்டாங்கயா. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.